எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு. தொடங்கியிருந்தாலும் கூட நிறைய பேருக்கு சில முக்கியமான கேள்விகள் சந்தேகம் எல்லாம் இருக்கும். அதில் மிக முக்கியமான கேள்வி சந்தேகம் என்ன அப்படின்னா, எஸ்ஐஆர் அப்படின்னு வரும்போது 13 ஆவணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த ஆவணங்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டுமா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, எஸ்ஐஆருக்காக அதிகாரிகள் வீட்டுக்கு வரும்போது நாம வீட்டில் இல்லை அப்படின்னா நம்முடைய வாக்குரிமை பறிபோகுமா, நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி. அடுத்து மூன்றாவது கேள்வி, நம்முடைய ஆவணங்கள் எல்லாமே முகவரி அப்படிங்கிறது வேறொரு இடத்துல இருக்கும், நாம வேறு இடத்துல குடியிருப்போம் அப்படின்போது நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி. அடுத்து மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து கொடுத்தாலும் கூட நம்முடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம் பெறலை அப்படின்னா நாம என்ன செய்யணும், அதற்கு பிறகு நமக்கான வாக்குரிமை கிடைக்காதா அப்படிங்கிற கேள்வி உள்ளிட்ட பல முக்கியமான கேள்விக்கான பதிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஐஆர் அப்படின்னு வரும்போது இது முதல் முறையாக மேற்கொள்ளப்படுகிறதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இந்தியாவில் இதற்கு முன்பாக 1951 முதல் 2004 வரை என 8 முறை எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 2004க்கு பிறகு 2025 இப்போ இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாநிலம் வாரியாக. எஸ்ஐஆருடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரே நபருக்கு 2 இடங்களில் வாக்குரிமை இருக்கும், அதை தடுக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவதாக, இறந்தவர்களுடைய பெயர் இன்னும் நீக்கப்படாமல் இருக்கும், அதை நீக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த பெயரை பயன்படுத்தி போலியா வாக்குகள் பதிவாகும், அதை தடுக்க வேண்டும். மூன்றாவதாக, சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறி அவங்க வாக்குரிமை வாங்கி வச்சிருப்பாங்க, அதை தடுக்க வேண்டும். நான்காவதாக, போலியான முகவரிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக போலி வாக்குகள் பதிவாகும், அதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சில முக்கியமான காரணங்களுக்காக இந்த எஸ்ஐஆர் பணி அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டு வருது. சரி, எஸ்ஐஆர் அப்படின்னு வரும்போது நம்ம வீட்டுக்கு யார் வருவாங்க, என்ன செய்வாங்க, என்ன கேள்விகள் கேட்பாங்க, நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியல் அந்த பணிக்காக நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அதிகாரி யாருன்னு பார்த்தோன்னா பிஎல்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பூத் லெவல் ஆஃபீஸர், ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு அதிகாரி அவங்க இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து பிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூத் ஏஜென்ட் அரசியல் கட்சியின் சார்பாக வருவாங்க. ஏன்னா நம்முடைய கட்சிக்காரங்க வாக்கு சிதறக்கூடாது, நம்முடைய கட்சிக்காரங்க வாக்கு கிடைக்காம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியின் சார்பாக பூத் ஏஜென்ட் வருவாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ ஆஃபீஸர் வருவாங்க. இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இவங்க நம்ம கிட்ட தரவுகள்லாம் வாங்கிக்கிட்டு அந்த தரவுகள் அந்த ஃபார்ம் எல்லாமே யாருக்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா இஆர்ஓ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், ஒரு தொகுதிக்கு ஒரு அதிகாரி இருப்பாங்க, அவங்க கிட்ட இந்த ஃபார்ம் எல்லாமே அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. இஆர்ஓ அதை என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவாங்க. தேர்தல் ஆணையம் அதை வெரிஃபிகேஷன் பண்ணி இணையதளங்களில் வெளியிடுவாங்க. இதுதான் இந்த ப்ராசஸ். இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, நம்ம வீட்டுக்கு பிஎல்ஓ ஆஃபீஸர் வராங்க, அவங்க கூட பின்னு சொல்லப்படக்கூடிய பூத் ஏஜென்ட் வராங்க. வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன ஃபார்ம் கொண்டு வருவாங்க அப்படின்றா இந்த ஃபார்ம் தான். அதாவது இஎஃப் அப்படிங்கிறதா இந்த எஸ்ஐஆருடைய மிக முக்கியமான ஒரு படிவம். இஎஃப் அப்படிங்கிறது எனிமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்காளருடைய தரவுகளை சேகரிக்கும் படிவம் தான் மிக முக்கியமான இந்த பணியுடைய படிவம். அந்த படிவம் கொண்டு வருவாங்க. அதோடு அடிஷ்னலாக என்ன கொண்டு வராங்கன்னா ஃபார்ம் 6 அப்படிங்கிறது ஏதேனும் புதுசாக பெயர் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்ம் தான் ஃபார்ம் 6 கொண்டு வருவாங்க. ஃபார்ம் 7 அப்படிங்கிறது பெயரை நீக்கணும் அப்படின்னா அதுக்காக ஃபார்ம் 7. ஃபார்ம் 8 அப்படிங்கிறது வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்ம் 8 கொண்டு வராங்க. இந்த எல்லா ஃபார்மும், இஎஃப் ஃபார்மாக இருக்கட்டும், ஃபார்ம் 6, 7, 8 எல்லா ஃபார்ம் நம்ம எது கொடுத்தாலும் அதோடு சேர்ந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் நம்ம ஒன்று கொடுக்கணும். இதோடு சேர்த்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்மாக தான் இது இருக்கின்றது. இப்போ இதில் மிக முக்கியமான ஃபார்ம் அப்படிங்கிறதா இஎஃப் என்று சொல்லப்படக்கூடிய எனிமரேஷன் ஃபார்ம். சரி, இந்த ஃபார்மில் என்ன கேட்டிருப்பாங்க, நம்ம என்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதா இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இஎஃப் என்று சொல்லப்படக்கூடிய எனிமரேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஏற்கனவே நம்முடைய தகவல்கள் அந்த வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஆல்ரெடி பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த எபிக் நம்பரும் அந்த முகவரியும் பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு கூடுதல் தகவலாக அந்த நம்முடைய பெயர், அதே போன்று அந்த மாநிலம் உள்ளிட்ட தகவல்கள் எல்லாமே சீரியல் நம்பர்லாம் பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு பக்கத்தில் அந்த QR கோடு இருக்கும். பழைய புகைப்படம், நம்முடைய பழைய புகைப்படம் இதில் இடம் பெற்றிருக்கும். நாம் இப்போ என்ன செய்யணும்னா நம்முடைய புதிய புகைப்படத்தை இங்கு ஒட்ட வேண்டும். அப்படி என்றால் எஸ்ஐஆர் பணிக்காக வரக்கூடிய அதிகாரிகள் வீட்டுக்கு வரும்போது நிச்சயமாக அனைவரும் ஒரு புகைப்படத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த புகைப்படத்தை இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஃபோட்டோவை இதில் நம்ம ஒட்டணும். அடுத்ததில் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே ரொம்ப சாதாரணமான கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்கு. டேட் ஆஃப் பர்த், நம்முடைய பிறந்த தேதி, ஆண்டு, வருடம், அதாவது பிறந்த தேதி, மாதம், ஆண்டு அங்கே நிரப்பணும். அதுக்கு பிறகு ஆதார் நம்பரை நம்ம அதை ஃபில் பண்ணோம், மொபைல் நம்பரை ஃபில் பண்ணோம், நம்முடைய தந்தை தாய் பெயர், நம்முடைய பாதுகாவலர் யாராக இருக்காங்களோ அவங்களுடைய பெயரை ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு ஃபாதருடைய, அதாவது தந்தை தாயினுடைய எபிக் நம்பர், அவங்களுடைய எண் இருக்கும் இல்லையா, அந்த வாக்கு அடையாள அட்டையுடைய எண், அதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு தாயுடைய பெயரை நம்ம ஃபில் பண்ணுவோம். அதுக்கு பிறகு
அவங்களுடைய எபிக் நம்பரை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே நம்முடைய கணவராக இருந்தால் மனைவியின் பெயர், மனைவியாக இருந்தால் கணவருடைய பெயர், அவங்களுடைய எபிக் நம்பரை ஃபில் பண்ண போகிறோம். இது ரொம்ப பேசிக்கான கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்கும், அதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அடுத்துதான் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இந்த எனிமிரேஷன் ஃபார்மில் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, இதில் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் பணியின் போது 2002-4 மேற்கொள்ளப்பட்டது இல்லையா, அந்த பணியின் போது உங்களுடைய பெயர் அந்த பட்டியலில் இடம்பெற்று இருந்தால் அந்த தகவலை நீங்கள் இதில் பதிவிட வேண்டும். 2002-2004 எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்படும் போது என்னுடைய பெயர் அந்த பட்டியலில் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் தகவலை இதில் பதிவிட வேண்டும். அதற்கு பிறகு உங்களுடைய உறவினர்களுடைய தகவல், அதாவது தந்தையாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும், அவங்களுடைய பெயர் 2002-4 இடம்பெற்றிருந்தால், அந்த எஸ்ஐஆரின் போது இடம்பெற்றிருந்தால், கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் இடம்பெற்றிருந்தால் அவங்களுடைய தகவல்கள் இதில் பதிவு செய்யப்பட வேண்டும். இதுதான் இந்த இஎஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எஸ்ஐஆருடைய மிக முக்கியமான ஃபார்ம். மற்றபடி வேற ஒன்றும் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ரொம்ப தெளிவாக கேட்கப்பட்டிருக்கு. இப்போது எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இதில் கேட்கப்பட்ட தகவல்கள் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ என்ன எனக்கு சந்தேகம் அப்படின்னா, கடைசியாக 2002-4 என்னுடைய பெயர் எஸ்ஐஆரில் இருந்தது, ஆனால் அதுக்கான டீட்டெயில் எனக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணுற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அப்போது அதுக்கான ஆப்ஷனாக 2 விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவிட்டாலே 2002-4 மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆரும் போது உங்களுடைய பெயர் இருந்திருந்தால் அந்த தகவல் அனைத்தும் வரும். அந்த தகவலை அப்படியே வாங்கி கொண்டு நீங்கள் இதில் ஃபில் பண்ணலாம். இப்போ என்ன கேள்வினா, கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆரும் போது என்னுடைய பெயர் கிடையாது அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கடைசியாக 2004க்கு பிறகு தான் ஓட்டர் லிஸ்ட்டில் என்னுடைய பெயரை ஆட் ஆகுது அப்படின்னு நாம் என்ன செய்யணும்னா, இங்கே இல்லை அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா 2002-4 என்னுடைய பெயர் எஸ்ஐஆரில் கிடையாது அப்படின்னா இல்லை அப்படின்னு போட்டுருங்க. இங்கே பக்கத்தில் உங்களுடைய உறவினர்களுடைய பெயர் எஸ்ஐஆரில் 2002-4 மேற்கொள்ளப்பட்ட போது சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது பெயர் இடம்பெற்றிருந்தா இங்கே அவங்க டீட்டெயில் போடுங்க. அவங்க பெயரும் இல்லை, என்னுடைய பெயரும் கிடையாது, எங்கள் உறவினர் பெயரும் கிடையாது அப்படின்னா இங்கேயும் இல்லைன்னு போட்டுருங்க, இங்கேயும் இல்லைன்னு போட்டுருங்க. இதுதான். ஒருவேளை இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்கான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான், நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்கள் ஸ்டேட் என்ன, மாநிலம் என்ன அப்படிங்கிறத, மாநிலம், அதுக்கு பிறகு மாவட்டம் எல்லாமே போட்டிங்கன்னா உங்களுடைய பெயர்லாம் போட்டால் 2002-4 மேற்கொள்ளப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது இருக்கக்கூடிய பட்டியலில் உங்கள் பெயர் இருந்திருந்தால் அந்த தகவல் எல்லாமே வரும். அந்த தகவலை வாங்கி நீங்கள் அப்படி இங்கே ஃபில் பண்ண போகிறீங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னு போட்டுருங்க, உங்களுடைய உறவினர் பெயரும் இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. சரி, எனக்கு அந்த இணையதளம்லாம் பயன்படுத்த தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது, எனக்கு புரிதல் கிடையாது அப்படின்னா வரக்கூடிய இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்டே நீங்கள் சொல்லலாம். பூத் லெவல் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட நீங்கள் சொல்லி எனக்கு என்னுடைய பெயர் 2002-4 இருந்துதான் இருந்தது, ஆனால் அது எப்படி எனக்கு வெளியெடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவி செய்வார்கள். இதுதான் அடுத்து நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ். இப்போ எல்லாமே இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்த பிறகு 2 காப்பி, ஒன்று பிஎல்ஓ ஆஃபீஸர் கொண்டு போவாங்க, இன்னொரு காப்பி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. எதுக்காக நம்மக்கிட்ட அந்த காப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு நம்முடைய பெயர் விடுபட்டிருந்தால் அந்த அதிகாரி சொல்லுவாங்க, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் இல்லை அப்படின்னு ஒருவேளை மறுத்தாங்கன்னா அப்போ நீங்கள் அதை ஆதாரமாக காண்பிக்கலாம். இல்லை, நான் வீட்டில் தான் இருந்தேன், நாங்கள் பாருங்கள் நான் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது ஆதாரமாக நீங்கள் அதை அந்த ஆவணத்தை அந்த ஃபார்மை நீங்கள் காட்டலாம். அப்படிங்கிறதுக்காக தான் 2 காப்பி, இந்த ஃபார்ம் 2 ஃபில் பண்ண பிறகு 2 காப்பி, ஒன்று அதிகாரிகள் கொண்டு போவாங்க, ஒன்று நம்ம கொடுப்பாங்க. இது ஆதாரமாக காட்டுவதற்காக தான். சரி, இப்போ அடுத்த மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, 13 ஆவணங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த 13 ஆவணங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டுமா கொடுக்க கூடாதாங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆரின் போது அதிகாரிகள் நம்ம வீட்டுக்கு வந்து நம்முடைய தகவல்களை கேட்கக்கூடிய பட்சத்தில் நாம் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது கூடுதலாக எந்த ஆவணங்களும் கொடுக்க தேவை கிடையாது. 13 ஆவணங்களில் ஒரு ஆவணம் கூட நாம் கொடுக்க தேவை கிடையாது, கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருங்க, தெளிவுபடுத்திட்டாங்க. பீகார் அந்த பணி மேற்கொள்ளப்படும் போது அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கும்போது உடனடியாக அந்த 13 ஆவணங்களை ஒரு ஆவணம் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தது. அதுக்கு பிறகு நிறைய அது புகார்கள்லாம் போனதுனால இப்போ அதுலேருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த 13 ஆவணங்களில் ஒரு ஆவணம் கூட கொடுக்க வேண்டியது கிடையாது. ஆனால் சிலர் அதை கொடுக்க வேண்டும். அந்த சிலர் யார் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். பொதுவாக யாருமே கொடுக்க தேவையில்லை எந்த டாக்குமெண்ட்டும், ஆனால் குறிப்பிட்ட சிலர் அதை கொடுக்க வேண்டும். அந்த சிலர் யாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நாம் கொடுக்கக்கூடிய அந்த டீட்டெயிலாக இருக்குது இல்லையா, அந்த இஎஃப் ஃபார்மில் நம்ம கொடுத்த தகவல் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பிஎல்ஓ ஆஃபீஸர் அதை கொண்டு போயிட்டு இஆர்ஓ கிட்ட கொடுப்பாங்க. அவங்க இதை சரிபார்ப்பார்கள். நம்முடைய தகவல் எல்லாமே உறுதியாக இருக்கிறதா, நம்ம ஃபில் பண்ணி கொடுத்த ஒன்று கண்மூடித்தனமாக நமக்கு பெயர்லாம் வந்துடாது.
அதை அவர்கள் சரிபார்ப்பார்கள். உங்களுடைய பெயர் சரியாக இருக்கிறதா, நீங்கள் கொடுத்த தகவல் சரியாக இருக்கிறதா, 2004 மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தத்தின் போது, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது உங்கள் பெயர் இருந்திருந்தா அந்த தகவல் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா, அதையும் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க தகவலையும் கம்பேர் பண்ணி எல்லாமே சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத அதிகாரிகள் உறுதிப்படுத்துவார்கள். தேர்தல் ஆணையம் அதை உறுதிப்படுத்தி ஒருவேளை சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும். அதிகாரிகள் இது சரிபார்ப்பாங்க. இப்போ இந்த பணிகள் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் நடக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரும். ஏற்கனவே அதை தெளிவுபடுத்திட்டாங்க. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். டிசம்பர் 4 வரைக்கும் இந்த விண்ணப்பங்கள் உங்கள் வீடு தேடி வரும். 1 மாத காலம் அதற்கு டைம் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 4 வரைக்கும் இந்த விண்ணப்பங்கள் பெறப்படும். ஒவ்வொரு அதிகாரியும் 3 முறை வீட்டுக்கு வருவாங்க. அந்த 3 முறையில் ஏதேனும் ஒரு முறை நாம் வீட்டில் இருந்து அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அதுக்காக கொடுக்கப்பட்ட கால அளவுங்கிறது டிசம்பர் 4 வரைக்கும் அதுக்கான கால அளவு இருக்குது. அதுக்கு பிறகு டிசம்பர் 4 முடிஞ்ச பிறகு டிசம்பர் 9 நம்ம கிட்ட பெறப்பட்ட தரவுகள் அடிப்படையில் ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் தான் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் நாம கொடுத்த தகவலின் அடிப்படையில் நமக்கு அந்த வாக்குரிமை வந்திருக்கிறதா, நம்ம பேர் இருக்கிறதா அப்படிங்கிறது அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயம் மிக முக்கியமானது. அது டிசம்பர் 9 அன்னைக்கு வெளியிடுவாங்க. அதுக்கு பிறகு டிசம்பர் 9 வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட அன்றே டிசம்பர் 9 முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி 8 வரை நாம கொடுத்த தகவல் ஏதும் தவறாக இருந்தால், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தேர்தல் ஆணையம் சரிபார்ப்பாங்க. அப்படி சரிபார்த்து சரியாக இல்லை என்றால் நோட்டீஸ் அனுப்புவாங்க சொன்னேன் இல்லையா, அந்த நோட்டீஸ் அனுப்புவதற்கான காலகட்டம் தான் டிசம்பர் 9 முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி 8 வரை நமக்கு தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க. நீங்க கொடுத்த தகவல் சரியாக இல்லை, தவறாக இருக்கிறது, இது என்னங்கிறத தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் நமக்கு அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸுக்கான காலம் தான் டிசம்பர் 9 முதல் ஜனவரி 8 வரை. அதற்கு பிறகு டிசம்பர் 9 முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி 31 வரை நம்ம மேல்முறையீடு போகலாம். என்ன மேல்முறையீடு அப்படின்னா, நான் எல்லா தகவலும் சரியாக தான் கொடுத்தேன், நான் வீட்டில் தான் இருந்தேன், எனக்கான அந்த ஆதாரங்கள் எல்லாமே என் கையில் இருக்கு, இருந்தாலும் என்னுடைய பெயர் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் இடம்பெறல அப்படிங்கிற அடிப்படையில் மேல்முறையீடு நாம போகலாம். அதுக்கான காலம்தான் அடுத்த ஆண்டு ஜனவரி 31 வரைக்கும் இருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் எல்லா நடைமுறையில் முடிந்த பிறகுதான் கடைசியாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி 7 அன்று இறுதி வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது வெளியாகும். இதுதான் எஸ்ஐஆர் முழுவதுமாக முடிந்து அதோடைய ஃபைனல் எப்போ அப்படின்னா பிப்ரவரி 7 அன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும். அந்த இறுதி வாக்காளர் பட்டியலை நம்முடைய பெயர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வரைவு வாக்காளர் பட்டியலும் போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணி இறுதி வாக்காளர் பட்டியல் இன்னும் கூடுதலாக அது உறுதிப்படுத்தலாம். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க சொன்னீங்களே இப்போ என்னுடைய பெயர் விடுபட்டு போச்சு அப்படின்னா மேல்முறையீடு செய்யலாம், அதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்களே. இப்போ மேல்முறையீடுங்கிறது எப்படி செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா. மேல்முறையீடு வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் விடுபட்டு இருந்தால் என்ன செய்யும் போது 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன்ங்கிறது ஒரு மேல்முறையீடு ஒன்று அப்படிங்கிறது என்னன்னா, இஆர்ஓ இருக்காங்க இல்லையா, எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நீங்க போய் முறையிடலாம். இந்த மாதிரி என்னுடைய தகவல்லாம் நான் கொடுத்தேன், எல்லாமே கரெக்டாக கொடுத்தேன், ஆனால் என்னுடைய பெயர் வரலை அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் இஆர்ஓ ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் உங்கள் மேல்முறையீடு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அப்போ நீங்கள் கொண்டு போகும்போது அதிகாரியை பார்க்க போகும்போது அந்த ஃபார்ம் உங்ககிட்ட கொடுத்தாங்களே, எனிமரேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஒரு காப்பி நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, அந்த காப்பி நீங்கள் கையோடு கொண்டு போக வேண்டும். அந்த காப்பி கொடுத்து தான் நீங்கள் மேல்முறையீடு செய்ய முடியும். அங்கே எனக்கு திருப்தி இல்லை, அங்கே எனக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த கட்டமாக மாநில தேர்தல் ஆணையத்தை நீங்கள் அணுகி மேல்முறையீடு செய்து உங்களுக்கான நிவாரணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது வாக்காளர் பட்டியலில் பெயர் வருவதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், எப்போ பேர் விட்டு போச்சுன்னா என்னென்ன காரணங்கள் அடிப்படையில் பெயர் விட்டு போகும் அப்படின்னா அதுக்கு சில மிக முக்கியமான காரணங்கள். ஒன்று, இறந்தவராக இருந்தால் அவங்களுடைய பெயர் அந்த பட்டியலில் இடம்பெறாது, அல்லது போலி வாக்காளராக இருந்தால் அவங்களுடைய பெயர் அந்த பட்டியலில் இடம்பெறாது. மிக முக்கியமான 3வது விடயம் என்னவென்றால், ஒருவேளை அதிகாரிகள் உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க கிடையாது, நீங்க பிஎல்ஓ ஆஃபீஸர் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் யாருமே இல்லை, 3 முறை வந்துட்டாங்க யாருமே இல்லை அப்படின்னாலும் உங்க பெயர் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது. ஒன்று. 2வது என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த போலி வாக்காளர்கள் பொய்யான முகவரிலாம் கொடுத்து வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருப்பாங்க இல்லையா, அப்படியாக இருந்தாலும் அவங்களுடைய பெயர் இடம்பெறாது. இப்படி மிக முக்கியமான காரணங்கள் உங்களுடைய பெயர் இடம்பெறவில்லை என்றால் அதுக்கான பின்னணியாக இந்த முக்கியமான காரணங்கள்லாம் இருக்கும். இப்போ நான் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், 13 ஆவணங்கள்ல ஒரு ஆவணம் கூட யாருமே கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் சிலர் கொடுக்க வேண்டும் சொன்னீங்களே, அந்த சிலர் யார் அப்படிங்கிற கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி. அந்த சிலர் யார் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த ஃபார்ம் பார்த்தாகணும். என்னன்னா, இங்கே நம்மளுடைய தகவல் நம்ம கொடுத்துறோம். அதுக்கு பிறகு கேட்கப்பட்ட இந்த கேள்வியில கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட
சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது என்னுடைய பெயர் இல்லை அப்படின்னா நம்ம இல்லைன்னு போட்டுடுறோம், ஓகே. ஆனால் நம்முடைய தாயின் பெயரோ தந்தையின் பெயரோ கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் போது சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது இடம்பெற்று இருந்தால் அவங்க தகவல் இங்கே நாம கொடுப்போம். அப்படி அவங்க பெயரும் இல்லை, என்னுடைய பெயரும் கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் போது கிடையாது, என்னுடைய உறவினர்கள் பெயரும் கிடையாது, ரெண்டு பேரும் கிடையாது அப்படின்னா ரெண்டு இடத்துலையுமே இல்லை இல்லைன்னு போட்டுருவோம். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்வாங்க, கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் போது உங்கள் பெயர் இல்லை, உங்கள் உறவினர்கள் பெயரும் இல்லை அப்படின்னு இப்போ நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வி வரும். உண்மையிலே நீங்கள் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவர் தானா, இந்திய குடிமகன் தானா, இந்த பகுதியை சேர்ந்தவர் தானா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா. அப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே இல்லை போட்டவர்கள் மட்டும்தான் இந்த 13 ஆவணங்களை நம்ம சப்மிட் பண்ணணும். உங்களுடைய வயதின் அடிப்படையில் அந்த ஆவணங்கள் மிக முக்கியமாக இடம்பெற வேண்டும். ரெண்டு இடத்துலையுமே இல்லை போட்டவர்கள் மட்டும்தான் இந்த 13 ஆவணங்களில் ஒரு ஆவணத்தை சப்மிட் பண்ண வேண்டும். அப்படி இல்லை, என்னுடைய பெயர் தான் இல்லை, என்னுடைய அப்பா பேர் இருக்கு அம்மா பேர் இருக்கு அப்படின்னு போட்டினாலும் எந்த ஆவணமும் கொடுக்க தேவையில்லை, என்னுடைய பெயரும் இருந்தது அப்படின்னாலும் எந்த ஆவணமும் கொடுக்க தேவையில்லை. ரெண்டு இடத்துலையுமே இல்லைன்னு போட்டவர்கள் மட்டும்தான் இந்த 13 ஆவணங்களில் ஒரு ஆவணம் கொடுத்தே ஆகணும். இது கட்டாயம், கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான வாக்குரிமை கிடைக்கும். ஏன்னா அப்போ நீங்கள் யாரும் ஒரு கேள்வி வரும் இல்லையா, கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் போது உங்கள் பேர் இல்லை அப்படின்னா அப்போ உண்மையில் நீங்கள் இந்திய குடிமகன் தானா யாருன்ற கேள்வி வரும். அப்போ இந்த 13 ஆவணங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு, இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். மத்திய மாநில அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனத்திடம் பெறப்பட்ட அடையாள அட்டை ஓய்வூதிய தொகை படிவம்ங்கிறது முதல் ஆவணமாக இருக்கிறது. ரெண்டாவது ஆவணம் என்ன பார்க்கும்போது வங்கி, அஞ்சல் அலுவலகம், எல்ஐசி, பொதுத்துறை நிறுவனத்திடம் ஜூலை 1, 1987க்கு முன்னர் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை அப்படிங்கிறது ரெண்டாவது ஆவணமாக இருக்கு. மூன்றாவது ஆவணம் உடைய பிறப்பு சான்றிதழ் மூன்றாவது ஆவணமாக இருக்கு. அடுத்த ஆவணம் இந்திய அரசால் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட்டுங்கிறது அடுத்த ஆவணமாக இருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் பல்கலைக்கழகத்திலிருந்து பெற்ற அல்லது மெட்ரிகுலேஷன் கல்வி சான்றிதழ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது. நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ் மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது. அதற்கு பிறகு வன உரிமை சான்றிதழ்ங்கிறதும் ஆதாரமாக இருக்கிறது. சாதி சான்றிதழ், தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் இருந்து பெறப்பட்ட ஆவணம், குடும்ப பதிவேடு, அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம், வீட்டிற்கான ஒதுக்கீடு சான்றிதழ், இது எல்லாமே ஆவணமாக இருக்கிறது. ஆதார் அட்டை, நீதிமன்றத்தினுடைய பரிந்துரையின் பேரில் ஆதார் அட்டை தற்போது சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதார் அட்டை மட்டுமே முழு ஆவணமாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆதார் அட்டை அப்படிங்கிறது அடையாள சான்றாக மட்டுமே பெறப்படும், குடியுரிமைக்கு கிடையாது. ஆதார் இங்கே அடிஷ்னலாக கொடுக்கலாமே தவிர ஆதார் முக்கியமான சான்று கிடையாது. இந்த 13 ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணம் கொடுத்தாலும் ஓகே தான், ஆனால் ஆதார் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது செல்லாது. அடுத்து மிக முக்கியமான ஆதாரம் 13வது சேர்க்கப்பட்ட ஆதாரம் தான் இது. 13(1), அதாவது இப்போ சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட அந்த பீகாருடைய எஸ்ஐஆர், பீகாரில் எஸ்ஐஆர் பண்ணாங்க இல்லையா, அந்த எஸ்ஐஆரின் போது மேற்கொள்ளப்பட்ட அந்த பணியின் போது உங்கள் பெயர் அதில் இடம்பெற்றிருந்தால், நீங்கள் பீகாரை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிற்கான வாக்குரிமை வேணும் அப்படின்னா, நீங்கள் பீகாரில் எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்பட்ட போது அந்த எஸ்ஐஆருடைய அந்த முடிவில் உங்களுடைய பெயர் இருக்குது அப்படின்னா அந்த ஆவணங்கள் அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டு வாக்குரிமை பெறலாம் அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஆவணங்களாக இருக்கின்றது. இப்போ இதில் மிக முக்கியமாக நம்ம சுருக்கமாக பார்க்க வேண்டிய, ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று, அதிகாரிகள் பிஎல்ஓ ஆஃபீஸர் உங்கள் வீட்டுக்கு 3 முறை வராங்களா அப்படிங்கிறது உறுதிப்படுத்துங்க. ஏன்னா ஒரு சில நேரங்கள் வீட்டில் யாரும் இருக்காமல் போகலாம். அதனால 3 முறை அதிகாரிகள் வீட்டுக்கு வர வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, எப்போது அதிகாரிகள் வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்துறாங்களா அப்படிங்கிறது உறுதிப்படுத்துங்க. தெரியப்படுத்தலை அப்படின்னா உங்கள் பகுதியை சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கட்சியின் சார்பாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள தொடர்பு கொண்டு எப்போ வருவாங்கிற தகவலை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படிங்கிறது சொல்லுங்க. ரெண்டாவது, அடுத்து மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், 2 காப்பியில் நிச்சயமாக அந்த ஃபார்ம் ஒரு காப்பி நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது அந்த காப்பி தான் உங்களுக்கான ஆதாரமாக இருக்கும். இப்படியாக முக்கியமான காரணங்கள் எல்லாமே இருக்குது. இதில் அதிகாரிகள் பரவலாக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இப்போ திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளை எதிர்க்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஷார்ட் டைம் 1 மாதத்துக்குள்ளாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த 1 மாத காலத்துக்குள்ளாகவே 6 கோடிக்கும் மேற்பட்டவங்களை அதிகாரிகள் சந்திக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இவங்க எழுப்புறாங்க. ரெண்டாவது, இப்போ இருக்கக்கூடிய காலங்கிறது மழை காலமாக இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு வீட்லையும் மக்கள் முடங்கி இருப்பாங்க, இல்லை வெளியூருக்கு சென்றிருப்பாங்க, வர முடியாத சூழல் இருக்கும். அப்படிங்கும் போது இந்த 1 மாத காலத்துக்குள்ளாக எல்லாரையும் சந்திக்க முடியுமா அப்படின்னு பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. அதனால அதை கருத்தில் கொண்டு இதை தேர்தலுக்கு பிறகு நடத்த வேண்டும் அப்படிங்கிறது அவனுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா 1 மாத காலத்துக்குள்ளாக 6 கோடிக்கும் மேற்பட்ட சந்திக்க முடியுமாங்கிறது தான் பிரதானமாக எழுப்பப்படக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் நீங்க எதை உறுதிப்படுத்துறீங்க அப்படின்னா, உங்க வீட்டுக்கு 3 முறை அதிகாரிகள் வர வேண்டும். 3 முறை வந்த பிறகு அதில் 1 முறை நிச்சயமாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி ஊர்ல ஏதாவது ஒரு பொதுவான இடத்துல அதிகாரிகள் இருந்து எல்லாரும் அங்க
வாங்கன்னு சொன்னாங்கன்னா அது நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது, உங்கள் வீடு தேடி அதிகாரிகள் வர வேண்டும் அப்படிங்கிறத முக்கியமான விடயமாக இருக்குது. 2 காப்பி கொடுப்பாங்க, அதில் 1 காப்பி நீங்கள் வாங்கி வச்சுங்க, அதுதான் உங்களுக்கான ஆதாரமாக இருக்கும். இப்படி பல நடைமுறைகளோடு கொண்டதாக இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தங்கிறது இருக்கிறது. அனைவரும் நம்முடைய வாக்குரிமை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் இதன் மூலமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது.